உறுப்பினராக இருக்கார், நீங்கள் பதவியிலேருந்து நீக்கிய அதனால வந்தார், எங்கள் வீட்டில் தங்கினாருன்னு சொல்லிவிடுவார். ஏன்னா சிவி சண்முகத்துக்கு இதே சிந்தனை தான் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்த்தா தான் நம்ம வர முடியும். இது ஒரு மாய தோற்றம். பாஜகவில் உள்ள ஓபிசியான நரேந்திர தாமோதர் மோடியும் அமித்ஷாவும் அனுபவிக்கிறார்கள் நாகபுரியினுடைய நச்சு பார்ப்பனியத்தை. அங்கே அடுத்த போட்டி தயாராகிட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து எட்டாத விஷயம். பிரதமர் நாற்காலிக்கு எங்கள் ஆளை தயார் செய் என்று சொல்லி போட்டு ஃபட்னாவிஸு சித்பவன் பார்ப்பனர், மோகன் பகவத் சித்பவன் பார்ப்பனர். எதற்காக பழனிசாமி மேலே வந்தவரை என்ன இப்படி மட்டு தட்ட வேண்டிய அவசியம் என்ன? பழனிசாமி தான் என்ன பாஜகவுக்கு அடிமை என்றெல்லாம் திமுக வேண்டிய பரப்புரை இருக்க. அடிமையாக இருந்தாருன்னா போதுமே. இல்லை, அதிமுக என்ற கட்சிக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவுடைய முடிவு. ஓகே, ஒற்றை தலைமையை சுயமாக செயல்பட விடாமல் செய்வது என்ற ஒற்றை தலைமைக்கு அதிமுகவில் எதிரிதான் ஆர்எஸ்எஸ். இந்த முயற்சிகள் அதுதான் செங்கோட்டையனை இந்த அளவுக்கு இழுக்குது. இந்த விவரங்கள் புரியவில்லை என்பதை தாண்டி அதைவிட தன்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைய சேர்க்கணும் என்ற ஆசை என்ன, பொருள் ஆசை, பொருள் வெறியாக மாறினால்தான் இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்திற்கு ஒத்து போகிறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டார். அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்களான்னு கேட்டார். இல்லை, நான் வந்து ஹரித்வார் தான் போகிறேன், ஹரித்வாரில் ராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அயோத்தியில் தான் ராமர் இருக்கார், ஹரித்வாரில் சிவன் தான் இருக்கார் அப்படின்றது. ஆனால் ஹரித்வாரில் அவருக்கு தெரிய தேவையில்லை. ஹரித்வார் போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தார். நேற்று இரவு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு தகவல். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு மேலே தான் அந்த மாதிரி தகவல்கள் பிரேக்கிங் நியூஸாக மாறுது. சந்தித்தது மட்டும் இல்லாமல் சிவி சண்முகம் அவர்களுடைய அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தங்கினதாக ஒரு தகவல் இருக்குது. எப்படி இருக்குது இந்த செய்தி? செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது உண்மைதானா? சிவி சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் தங்கினது உண்மைதானா? இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த அதிமுக வட்டாரத்துக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு டோட்டாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, முழுமையில் இருந்து இந்த நிகழ்வை பார்க்கணும். ஒரு முழுமைன்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணி என்பது இருக்கணுமா இருக்க வேண்டாமா என்ற விஷயத்தில் இருந்தே பார்க்கணும். பாஜகவுக்கு அதிமுக தேவை இல்லையா? ஆமாம். ஆனால் அதிமுகவுக்கு பாஜக தேவையா? அது ஒரு கேள்விதான். அப்படின்ட்டு தான் நாம் வந்து மேசை மேலே கேட்டால், பாஜகவுக்கு எதிரான கருத்து என்பது தமிழ்நாட்டில் நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் தமிழ்நாட்டு சூழலை வந்து நாம் கிரகிச்சா மக்கள் மத்தியில் வந்து பாஜகவுடன் சேர்ந்தால் மைனாரிட்டி ஓட்டு போயிடும், சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது, முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்குகள் கிடைக்காது என்பது தான் சொல்லப்படக்கூடிய செய்தி. இன்னும் சொல்லப்போனால் அதை உறுதியாக சொன்னவர் டி ஜெயக்குமார்னு சொன்னால் சிவி சண்முகமும் சொன்னார். அன்றைக்கு சொன்னார். அதுதான் உண்மையா அப்படின்னு பார்க்கணும். முஸ்லீம் கிறிஸ்துவர் அப்படின்னு வாக்கை பிரிச்சிங்கன்னா இன்னொரு வாக்கு இந்துக்கள் மத்தியில் உள்ள வாக்குன்னு. இந்துக்கள் மத்தியில் உள்ள பெரும்பான்மையான வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பவர்கள் பாஜகவை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிறவங்களா? ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி என்னுடைய. ஏற்றுக்கிறவங்களா? உங்கள்கிட்ட கேட்க இல்லை தானே. அப்போ தமிழ்நாடு என்பது வேறு இல்லையா? இந்திய துணைக்கண்டத்திலேயே பல்வேறு விஷயங்களில் முன்னேறிய ஒரு மாநிலம் இது. அதற்கான காரணங்கள், வரலாற்று காரணங்கள் இருக்குன்னு வைங்களேன். திமுகவும் அதிமுகவும் அதை வந்து பெருமையை தேடிக்கொள்வதற்கான நியாயங்கள் இல்லாத காரணங்கள்லாம் இருக்குது வரலாற்றில். புறநிலை வாய்ப்புகள், சூழல்கள், உள்கட்டுமான வளர்ச்சிகள், இதெல்லாம் சம்மந்தப்பட்டு. அப்போது அவன் காலத்தில் இருந்து ஆங்கிலேயன் வந்தானா, பிரெஞ்சுக்காரன் வந்தானா, எல்லா பேரும் வரும்போதிலிருந்தே உள்ள கதைகள் அது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு பின்தங்கிய சிந்தனையை வந்து விதைக்கக்கூடிய, அதாவது சாதி மத பார்வையுடன் மக்களுக்குள் பிளவை விதைக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு அணுகுமுறை என்பதை ஏற்க மாட்டாங்க பெரும்பான்மை என்பது தான் சாதாரண விஷயம். இப்போ உதாரணமாக வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் பாகிஸ்தான் மீது
புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தாக்கினோம் அப்படின்னு பரப்புரையை மோடி பரப்பின உடனே ஒரு 7 மாநிலங்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க சுற்றி வர. என்னென்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் என்பது பிரிவினை காலத்தில் இருந்தே இந்திய சுதந்திரம் என்று சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் இருந்தே ஒரு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி என்பதாக அல்லது வெறுப்புணர்வு என்பதாக அச்சம் என்பதாக. அப்போ அது என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி சொல்லி அது மத ரீதியாக கூட முஸ்லீம்களுக்கு மேலே எதிராக இருந்தது. தென்னிந்தியாவில் அப்படி இல்லைல்ல, தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. நீங்கள் இன்னமும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நீங்கள் வேறுபாடு பார்த்தீங்கன்னாலும் கேரளாவில் உள்ள முஸ்லீம் வந்து மாப்பிளாஸ் மற்றவங்க வெளியிலேருந்து வந்தவங்களாக வந்து இங்கே இணைந்து வந்தவங்களாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இங்கே உள்ள தமிழர்கள் தான் பல்வேறு சாதியை சேர்ந்தவங்க பெரும்பான்மையாக வந்து மதம் மாறி இருக்காங்க. அதனால் வேறுபாடே இல்லை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து இணைந்தே உங்களுக்கு உதாரணமாக ஈழத்தமிழர் போராட்டத்தில் எங்களுடன் அந்த போராட்ட களங்களில் உடனடியாக அதிகம் பேர் சென்னையில் கூட்டணும்னா முஸ்லீம் அமைப்புகள் தான் எனக்கு கூட்டுவாங்க. இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் வந்து நிறைய தமிழம் பேசுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அதிகமாக வர்றதில்ல ஆர்ப்பாட்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு, பேரணிகளுக்கு. அது நடத்தியவன் என்ற ரீதியிலேயே நான் சொல்கிறேன். முஸ்லீம் அமைப்புகள்கிட்டையும் வேலை செய்கிறேன், இது வேறு விஷயம், ஒரு களப்பணியால் தான். அவர்கள் தான் வந்து அதிகமாக சண்டை போட்டு வருவாங்க. அதாவது தமுமுக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தொடங்குகிறோம், அவங்க வர்றாங்க, ஜவஹர்லால் அணிங்குது வேறு. அதிலிருந்து பிரிந்து வந்த இந்திய தவ்ஹீத் ஜமாத்துன்னு எசம்பாக்கர் அணி எங்கூடையே அவர் வந்திருக்கிறாரு. ஊடகங்களில் கூட அணி வருவது என்பது சரி. பிஎஃப்ஐ என்று சொல்ல தடை பண்ணிட்டாங்க, ஆனாலும் எஸ்டிபிஐ அவங்க வருவதும் வருவாங்க. அப்படின்ட்டு ஒரு முறை ஒரு பேரணியை கட்டவிழ்த்து விடுறோம். ஒரு 2400 பேர் கொண்ட மெரினாவில் பேரணி. இந்திய தேசிய லீக்கு பஷீர் காக்கான்னு அங்கே கூப்பிடுவோம். அவர் கோனிகா பஷீர் பேர், கோனிகா ஏஜென்சி. சண்டைக்கு வந்துட்டார். நாங்களும் தமிழங்க தான், என்ன வந்து கூப்பிட மாட்டாங்க, நீயே நாங்கள் வாரோம். இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு வர்றாங்க. மதம் தாண்டிய தமிழ் இன உணர்வு வர்றாங்க, உள்ளபடியே ஈடுபடுறாங்க. அப்போ இங்கே எப்படி சண்டை வர்ற? இது வந்து உங்களுக்கான களம் அல்ல, இது பிளவுபடுத்த வேண்டியும் என்று எண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸுக்கான பாஜகவுக்கான களம் அல்ல தமிழ்நாடு. இது வேறு. உனக்கு விளங்கலையா? விளங்காது, நாங்கள் என்ன செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டரை பாஜகவினுடைய மாநில தலைவராக அறிவிப்பதற்கு முன்னால் என்னதான் இருந்தார்? அவர் போலீஸ் ஆஃபீஸர் இருந்து பார்க்குறீங்க. அரசியல் என்னதான் இருந்தார்? PL சந்தோஷ் என்ற அவருடைய பிதாமகன் ஆர்எஸ்எஸ்காரர், பெங்களூர் பார்ப்பனர், அவருடைய வழிகாட்டலில் வந்தாருனாலும் ஆர்எஸ்எஸ் ஏற்பாடு செய்து குருமூர்த்தி ஆடிட்டர் மூலமாக ஏற்பாடு செய்த ரஜினிகாந்தை அரசியலுக்கு இழுத்துட்டு வருவதன் பொழுது சோதிக்கப்படாத பிரபலம் ஆகிவிடும் என்பதனால திரைத்துறையில் இருந்து அரசியல் தெரியுமோ தெரியாதோ ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்றும், அந்த கட்சிக்கு ஆரம்பித்தால் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அதற்கு ஒரு பெயர் வரும், அதற்கு ஒரு கட்சி அலுவலகம் வரும், அப்புறம் அது வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு பதிவு செய்யணும், அதற்கு பிறகு தேர்தலில் நிற்கணும், அப்படியானால் தேர்தல் பரப்புரை செய்யணும். செய்யும் பொழுது அவரே சொல்லிட்டாரு, ஊடகவியலாளர்லாம் கேட்காங்க கொள்கை என்னென்னு, கொள்கை என்னெல்லாம் கேட்காங்க அப்படின்னு கோவப்பட்டார். அது நியாயம்தான், அவரை போய் ஐயோ போவோம். அப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வேணும். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு முதலமைச்சர் வேட்பாளராக தயார் செய்யப்பட்டவர் தான் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலையை கொண்டு வந்து இங்கே மாநில தலைவராக பிஜேபிக்கு வச்சோன்னே முதல் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் என்ன பேசினார்? பெரியார் கருத்துக்களை ஏற்பேன்னு பேசினார். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. தந்தை பெரியாரை ஏற்ப. அப்போ தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை ஏற்பேன்னு சொல்லிவிட்டு தான் வர வேண்டியிருக்கு. இங்கே வந்து பொருத்தவாது தான், ரெலவன்சி என்ற ஒரு சூழல். அதனால் இங்கே எடுபடாது. ஆனாலும் நாங்கள் முயற்சி எடுப்போம். உள்ளபடியே சொல்ல போனால் எனக்குள்ள வரலாற்று அறிவுப்படியும் நேரடி கள அறிவுப்படியும் வட இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்துக்கே பொருத்தமற்றவர்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. எல்லோரும் இங்கே எதுக்கு உள்ளவங்க வந்து விவரம் இல்லாமல் இருக்காங்கிறதுனால ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களை பொறுத்தவரை வந்து அப்படிப்பட்ட ஒரு பொருத்தமற்ற இர்ரெலவெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், பொருத்தமற்ற கொள்கைகளுடன் வர்றவங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு கட்சியை பிடிச்சிக்கிடணும். முதல்ல ஜெயலலிதா பிடிச்சாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து சுயமரியாதை உணர்வில் போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. உடனே திமுக பிடிச்சாங்க. உடனே திமுக எதுவானாலும் சரின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வெளியே போனதுக்கு பிறகு கிராமப்புறங்களில் வாக்கு வங்கியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும்.
இந்த மேனோவரிங் மேனிப்புலேஷன்னு சொல்வது போல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு தேர்தலிலும் என்ன தண்ணி குடித்து கஷ்டப்பட்டு எப்படியோ மேனோவரிங் பண்ணி எதிர்த்தரப்பை உடைத்து பிளவுபடுத்தி இப்படி தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அவன் வாக்கு வங்கி ராமச்சந்திரன் வெளியேறும் பொழுதே ராமச்சந்திரன் அப்படியே வந்து புனிதர்லாம் நான் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில், வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியில், தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் என்ன ராமச்சந்திரனுக்கு தான் வாக்கு. அதனால என்ன ஆகும்னு சொன்னால் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றும் இல்லை கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனாலும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எதிராக நிறுத்துவது, இவங்களை அவங்களுக்கு எதிராக நிறுத்துவது, அப்படி இப்படி போடுவது, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிட்ருக்காங்க. மோடி அங்கே தப்பிக்கிற மாரி புரியுதுங்களா, எதிர்த்தரப்பு இல்லைன்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் போய் பாஜகவுடன் சேர்ந்தாங்க, அதிகமான அளவுக்கு நின்னாங்க. அதற்கு பிறகு அப்படியே மாறப்போகுதுன்னொன்னே மாறன் மறைவை ஒட்டி திமுக அப்படியே காங்கிரஸுடன் போய் அதையும் 10 ஆண்டு ஆனாங்க. ஒரு 16 ஆண்டு ஒன்றிய அரசில் பங்குதாரர்கள். அது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. அப்படி பங்குதாரர் இருந்தவங்க தான் திமுக. அப்போ அதனுடைய மிச்சங்கள் இல்லாமையே போகும். அவர்களுக்கு பாஜக மீது உண்மையான ஆழமான எதிர்ப்பு என்பதாக உருவாயிடும். அது வாய்ப்பில்லை. என்ன வேணால் வாயால் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த வாயால் சொல்வது, எழுத்தால் எழுதுவது, இதை வைத்துத்தான் வந்து மக்கள் வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. அதுவே பிழையானது. அது அறிவியல் கிடையாது. அறிவியல் எந்த விதத்தில் அறிவியல் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பதை வச்சு உங்களை முற்போக்குவாதீங்களாம். என்ன பேசுகிறீங்கிறத அது எப்படி சரி? நீங்கள் என்ன எழுதுறீங்கிறத வச்சு உங்களை புரட்சியாளருங்கிறான். அதுவும் எப்படி சரி? நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு எவனும் பார்க்க மாட்டேங்க. என்ன செய்யறீங்க என்பதை வச்சு உங்களை மதிப்பீடு செய்யணும். அது இங்கே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நீங்கள் அதிமுகவினுடைய இன்றைய இந்த பிரச்சனைகளையும் அதை பாஜக கையாள்வது, ஆர்எஸ்எஸ் கையாள்வது என்பதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். அப்போ பாஜக ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை மேற்கு மண்டலத்தில் உள்ள அந்த கொங்கு வேளாளர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டே பெரிய அளவுக்கு அதிமுக வந்துடும். எம்ஜிஆர் வெளியேறினதிலிருந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி வலுவாக இருக்குது. அதை நினைவுபடுத்தணும். அதே போல் வன்னியர் பகுதியில் உள்ள பாமக மற்றவர்களுடன் அவர்களுக்கு சில சலுகைகளை சொல்லி அதையும் வந்துடும், இழுத்துரும். அதுக்கப்புறம் கிழக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள் என்று பார்த்தால் அங்கு வந்து முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இழுக்கணும். அதுதான் அதிமுகவினுடைய வரலாற்று மூலதனம். அதை வந்து எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகு என்ன முழுமையாக பிடிக்குள்ளே கொண்டு வர முடியலை. அது உடைவும் இருந்தது என்பது இடைக்காலம். அப்போ அதில் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா தனிநபர்களை பார்க்குறாங்க. இந்த தேர்தல் அரசியல் உள்ள கோளாறு என்னென்னா ஒரு தனிநபர் அவங்களுக்குள்ள செல்வாக்கு என்பதிலிருந்து தொடங்குவாங்க. மக்களுக்கு எப்பவுமே அது தீர்மானிக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க அப்படி பார்க்குறாங்க. பார்த்து எடப்பாடியார் என்பவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. சசிகலா அங்கிருந்து வந்தவர் கொள்வார்கள். ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வார்கள், டிடிவி ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி பார்க்குறாங்க. டிடிவி வந்து தேனி பகுதியில் நின்று ஏற்கனவே எம்பி ஆனதுனால மக்களவையில் அவர் அதை வைத்து அந்த மக்களுக்கு நிறைய வந்து உதவி பண்ணியிருக்காரு. நிதி உதவியோ மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாம் வாங்கி கொடுப்பார். அதனால அவருக்கு உள்ள தனி மனித உறவு தான் அது வாக்குகளாக மாற்றுவது என்பது தான். ஓபிஎஸை பொறுத்தவரை மறவர் சமூகம் மத்தியில் அவர் என்ன செஞ்சார் என்பதை அந்த சமூகத்தில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதிகாரத்தில் இருக்கும்போது. விகேஎஸ் சசிகலா அவர்கள் வந்து கள்ளர் சமூகம், திருத்துறைப்பூண்டி மன்னார்குடியிலேருந்து வந்திருந்தாலும் கள்ளர் சமூக மத்தியில் அந்த கிழக்கு மாவட்டங்கள்லேயும் சரி, பிரபலை கள்ளர் சமூகத்தில் மத்தியில் மதுரையை சுற்றி வரை உள்ள மாவட்டங்களாலும் சரி, ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்த மதுரை என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒன்றும் செய்யலை. அதனால் அந்த மக்கள் வந்து அப்படியே ஓடி போய் அவங்க பின்னால் இல்லை. அது வந்து புரிதல் இல்லை. ஓகே, இவங்க மேலோட்டமாகவே பார்க்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பார்வை, அது வந்து பொருத்தமற்ற பார்வை, அறிவியலுக்கு விரோதமான பார்வை. அவர்கள் அடிப்படையிலேயே அப்படித்தான். இதை பெரியார்வாதிகள் பெரியார் சொல்லவில்லையேன்னு நினைக்காதீங்க. அவங்கள விட ஒரு அறிவியல் பார்வை என்பது ஒரு மார்க்சிவாதிக்கு தான் இருக்கான். அவர்கள் பார்க்கவில்லை, நான் பார்க்குறேன். நீங்களேன் என்ன உள்ளபடியே ஆர்எஸ்எஸ் என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கு பொருத்தமில்லாத ஒன்று. ஓகே, அறிவியல் ரீதியாக பார்க்க தெரியாதவங்க. அதுதான் குருமூர்த்தி மூலம் தமிழ்நாட்டில் அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், நம்ம இறங்குவோம்னு சொல்லி போட்டு ரஜினிகாந்தை இறக்கி விடுவதற்கு முயற்சி எடுத்து தோற்றுப்போன ஆர்எஸ்எஸ்ஸினுடைய விளைவு.
ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் நடத்த சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் ஆர்எஸ்எஸ் சொல்லி அவர் வந்து அதை அப்படியே சொல்லி செய்து அப்புறம் ஓபிஎஸ்க்கு தொடர்ந்து வழிகாட்டல் கொடுத்து ஓபிஎஸ்க்கு இருந்த குறைந்தபட்ச மரியாதையும் குறைத்து தோல்வி அடைந்த ஆர்எஸ்எஸ் மீண்டும் ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் கூட எடப்பாடி கூட நிறுத்தி அதன்லையும் வந்து வெற்றி பெறாத ஒரு ஆர்எஸ்எஸ். அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது மூலம் அதன் வழிகாட்டலில் பாஜக வேலை செய்வதுன்னு சொன்னால் பாஜக அவ்வளவு கெட்டிக்காரங்க அறிவாளிங்கன்னு அர்த்தம். ஒரு மோஸ்ட் irrelevant அன்சைன்டிஃபிக் ஃபெல்லோ என்று இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பொருத்தமற்ற அறிவியல் பார்வையற்ற ஒருத்தனுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க இவ்வளோ அறிவாளிகள். வெறும் கார்ப்பரேட் நலனை தவிர வேறு எதுவும் சிந்திக்காத மோடி, அமித்ஷா பணியா நல்லா இருக்கும் இயல்பா. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டலில் தான் இந்த செங்கோட்டையன் கதையும் நடந்திருக்கு. இதுக்காக உள்ள ஸ்டோரிக்கு தான் வரேன் நான். ஓகே. ஓராண்டு முன்னால் அல்லது ஓராண்டுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னால் 6 மாதம் முன்னாலேயே செங்கோட்டையனை அண்ணாமலை அழைத்து கொண்டு போனார், அமித்ஷாட்ட போனார் வந்தார்னு நமக்கு தெரியும் செய்தி. அண்ணாமலை வேலை கொடுக்கப்பட்டார், செய்தார். அண்ணாமலை அறிவில் இருந்து வந்தது என்று தெரியலை அது அப்படி. ஏன்னா இப்போ அண்ணாமலையினுடைய பங்கு இல்லைன்னு நான் விசாரித்தேன். ஓகே. இதில் அவருடைய பங்கு இல்லை, அவர் அடங்கி இருக்கார். இப்போ நயினாரை தலைவராக போட்டோம். ஓகே. அதுவும் அந்த முக்குலத்தோர் என்ற நினச்சிக்கிட்டு போடுறாங்க. நயினாரை போட்டால் அப்படியே முக்குலத்தோர் ஓட்டு அல்லது குறிப்பாக மறவர் சமூகம் ஓட்டாது வந்துடும். அப்படிலாம் இல்லை. நான் திருநெல்வேலிக்காரன். திருநெல்வேலி தான் நயினா இருக்கும். நாகேந்திரனுடைய அப்பா நயினார் எங்களுக்கு தெரியும். அவர் என்ன தொழில் செய்துட்டு வந்தார் எல்லா விவகாரமும் தெரியும், நேரில் பார்க்குறவங்க. என்னன்னு சொன்னால் ஒரு எம்ஜிஆர் கட்சிக்காரர். அந்த பாணியில் அங்கே உள்ள முஸ்லீம்கள் மத்தியில் கூட மாமான்னு சொல்லி போட்டு அணுகுவார். அது தேர்ந்து அந்த தனிநபர் செல்வாக்கு தானே தவிர அப்படியே முழுக்க என்ன முக்குலத்தோர் ஓட்டு புறா வந்துடும், மறவர் ஓட்டு புறா வந்துடும் அதில் குறிப்பாக அப்படின்னு கூட நினைக்க முடியாது. எல்லாமே தப்பு. ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் தேர்வு செய்தால் தப்பு. ஒன்று செய்வாங்க, கள்ளத்தனமாக பெனட்ரேஷன் இருக்குல்ல, ஊடுருவல் செய்வாங்க. ஷோஹோ அறக்கட்டளைன்னு சொல்லி போட்டு தென்காசி பக்கம் குத்தாலம் பக்கத்தில் மத்தளம்பாறையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனம் இருக்குது. அமெரிக்காவில் இருந்து எக்கச்சக்கமாக பல லட்சம் கோடிகளை உருவாக்கிக்கிட்டு இங்கே கொண்டாந்து போட்ட ஒருத்தர் வந்து கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் ஸ்ரீதர் வெம்பு என்ற பார்ப்பனர். அப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸுக்காக பணி செய்கிறாரு. இப்போ தென்காசி மாவட்டம், அது தென்காசி மாவட்டம், அதை தாண்டி திருநெல்வேலி மாவட்டம், அதை தாண்டி பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம், அதை தாண்டி விருதுநகர் மாவட்டம் என்ற அளவுக்கு அவருடைய ஊடுருவல் கிராமங்களில் சென்று விட்டது. எந்த நாடார் சமூக மத்தியில் பயங்கரமான ஊடுருவல், மறவர் சமூக மத்தியில் ஊடுருவல், தேவேந்திரர்கள் மக்கள் மத்தியில் ஊடுருவல் பெரிய அளவுக்கு கிராமங்களில் போயிட்டு. இதுதான் ஆபத்தானது தமிழ்நாட்டில். ஜெயலலிதா காலத்திலும் மத மோதல்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. நாங்கள் எத்தனையோ செயல்பாட்டாளர்களாக இருந்துக்கிட்டு அரசுக்கு சொல்லி தடுத்துருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகும் அதே போல் மத மோதல்களை உருவாக்கினாங்க, திட்டமிட்டாங்க. அதை சொல்லி தடுத்துருக்குறோம். ஆதாரபூர்வமாக வரலாறு நான் சொல்ல முடியும், வேறு பக்கம் இருந்தீங்க இஷ்யூ. அப்போ மீண்டும் இந்த அதிமுகவை பொறுத்தவரை இவர்கள் இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு தான் அதற்கு பிரிந்தவர்கள் சேரணும்னு சொல்கிறாங்களே தவிர இவருடைய விருப்பமெல்லாம் ஒன்றும் ஓபிஎஸ்ஐ வலுப்படுத்தி விட வேண்டும், சசிகலாவை வலுப்படுத்தி விட வேண்டும், டிடிவியை வளமாக்கி விட வேண்டும்லாம் இல்லை. எல்லோரையும் மிரட்டி உருட்டிக்கிட்டு ஒன்றிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நெருக்கடி கொடுப்பது என்பது தான் அவர்களுடைய வரலாறு. அதுதான் சசிகலாவுக்கும் செஞ்சுட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் காஞ்சிபுரம் இதில் பார்த்தீங்க, பழைய டிமானிட்டைசேஷனில் உள்ள காசெல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கைது வருவாங்கிற அளவுக்கு கொண்டு போகிறேன். டிடிவியை மறுபடியும் பழைய கேஸ் எடுப்பான்னு மிரட்டுறான். தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே போனதுக்காக மிரட்டுறான். எல்லாம் சசிகலாவும் ஆதரவாக இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறான். இவன் தனிநபரை பற்றியும் தனிநபருடைய விஷயங்களை பற்றியுமே விஷயங்களை பார்க்குறான். பொதுமக்களுடைய உணர்வுகள், தயார் நிலைகள், அபிலாட்சைகளை பார்க்கும் அளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா அது அறிவியல் பார்வை உள்ள ஒரு அமைப்பு கிடையாது ஆர்எஸ்எஸ். இப்பொழுது ஓராண்டாக இவர்கள் சசிகலாவுடனும் நெருக்கத்தை, அதே போல் வந்து செங்கோட்டையனுடனும், அதே போல் வேலுமணியுடனும் தங்கமணியுடனும் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து டிடிவியுடனும் அதே போல் வந்து ஓபிஎஸ்ஸுடனும் என்பதை தக்க வைத்து கொண்டு இருக்காங்க. ஓராண்டு திட்டம் இது. செங்கோட்டையன் இப்போது போய் நேற்று போய் பார்த்துருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எதிர்பார்த்தது என்ன? வெளியே தள்ளிவிடுவாங்க. ஆனால் அவர் பதவியை மட்டும் எடுத்துட்டு
நீ சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கா. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான், அதிமுக உறுப்பினர் தான். சிவி சண்முகம் வீட்டில் இடத்த கொடுத்தாரா டெல்லியில்? எல்லோரும் டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ இவர் வரட்டுவா தம்பி என்னமோ வாங்க தம்பி வாங்கினே சொல்லுவாங்க. உறுப்பினராக இருக்கார், நீங்கள் பதவியிலேருந்து நீக்கிய அதனால வந்தார், எங்கள் வீட்டில் தங்கினாருன்னு சொல்லிவிடுவார். ஏன்னா சிவி சண்முகத்துக்கு இதே சிந்தனை தான் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்த்தா தான் நம்ம வர முடியும். இது ஒரு மாய தோற்றம். இந்த சிந்தனை அப்போ எடப்பாடிக்கு தோணும் இல்லையா? இப்போ எடப்பாடிக்கு தெரியும் இது கிடையாதுன்னு. இவர்களை இந்த தனிநபர்களை சேர்த்ததனால் என்ன தென் மாவட்டங்களில் உள்ள கிழக்கு மாவட்டங்களில் உள்ள முக்குலத்தோர் வாக்குகளை வாங்க முடியும் என்பது பொய். இவர்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த அந்த வாக்கு செல்வாக்கும் மக்களவைத் தேர்தலில் 24 ராமநாதபுரத்தில் என்ன செயல்பாட்டின் மூலம் என்ன ஒரு ஓபிஎஸும் என்ன தேனி மாவட்டத்தில் ஒரு டிடிவியும் 21 தேர்தலில் கோவில்பட்டியில் ஒரு டிடிவியும் நிரூபிச்சிட்டாங்க. அவர்களுக்கு தொடர்ந்து இல்லை என்பது தெரியும். உங்களுக்கு டிடிவியினுடைய தலைமையில் அமமுக தொடங்கிய பொழுது மாணிக்கராஜான்னு சொல்லி போட்டு கயத்தாறு ஜமீனை வந்து முக்கியமாக போடுறாரு. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க அங்கே பாப்புலர் முத்தையான்னு முதல்ல திருநெல்வேலியில் அவர் வெளியேறி எடப்பாடிக்கு போகிறார். இப்படி ஒவ்வொருத்தராக போகிறாங்க. இப்பொழுது எடப்பாடிக்கு இருப்பது என்னென்னா தென் மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய மறவர் மத்தியில் தான் அவங்களுக்கு பாருங்கள் 90 விழுக்காடு வாக்குகள் வந்து ஜெயலலிதாக்கா அதிமுகவுக்கு போகும், எம்ஜிஆருக்கும் போகும். பிரமலை கள்ளர் மத்தியில் அதேவே கொஞ்சம் குறைந்து என்ன 65 விழுக்காடு தான் போகும். அகமுடையார் மத்தியில் அதுவும் குறைந்து 55 விழுக்காடு தான் போகும். சில வட்டாரத்தில் இருக்கும் மதுரை டவுனுக்குள்ளே. ஈசநாட்டு கள்ளர் என்று சொல்லக்கூடிய கள்ளர்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கள்ளர்கள், புதுக்கோட்டை கள்ளர்கள், இவங்க மத்தியில் 50 விழுக்காட்டை விட கூட கொஞ்சம் குறையா 51 விழுக்காடு வேணா இருக்கும், அல்லது 45 விழுக்காடாக இருக்கும். இப்படித்தான் அதிமுகவுக்கு வாக்கு போகும். இதை ஜெயலலிதா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நேரடியாக கேட்பாங்க, நீங்கள் என்ன ஜாதி? இவங்க தேவைமாறு. அட என்ன ஜாதிங்க தேவைமாறுனா முக்குலத்தோர். நீங்கள் என்ன ஜாதி சொல்லுங்கம்மாங்க. இப்படி கேட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது நீங்கள். அதனால் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன. அந்த மறவர் மத்தியிலேயே கொண்டைங்கொண்ட மறவர் லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க ஆப்பநாட்டு மறவர். அப்போ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது. அவங்க கிளை உள்ள மறவர், கிளை இல்லாத மறவருக்கும் பொறுப்பு கொடுக்கறது. அகமுடையாரா அவங்களுக்கு நிறைய வாக்குகள் இருக்குது அதிமுகக்கு, சரி அவங்கள மெயின்டைன் பண்ணோமா சரவணன் தூக்கி அவருக்கு பொறுப்பு கொடுப்பது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. கிளை செயலாளர் உட்பட தொலைபேசியில் பேசுகிறாரு. இவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பான அளவுக்கு ஆழமாக அமைப்பு பணியை செய்பவராக இருக்கிறாரு. அவர் அமைப்பாளர் திறமை உள்ளவர், கிளை செயலாளர்லேருந்து மேலே வந்ததுனால. இதை நாம் வந்து விருப்பு இல்லாமல் பார்க்கணும். எடப்பாடி ஆதரவாளரும் அல்ல, அண்ணாதிமுக ஆதரவாளரும் அல்ல, கிளையிலிருந்து அவர் கீழிருந்து வந்ததுனால அந்த இது தெரியுது. அவருக்கு தெரியுது. அண்ணாதுரை உயிரோடு இருந்திருந்தார் என்றால் அண்ணா அவர் தலைமை தாங்க முடியும், பேச்சாளராக முடியும், எழுத முடியும். அவர் அமைப்பை கலைஞர் போல மெயின்டைன் பண்ண முடியுமா? கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராக அதை தக்க வைக்க முடிஞ்சிச்சு. அவருக்கும் சவால் வந்துச்சு. ஏன்னா கலைஞர் வந்து பலவீனமான சமூகத்தில் இருந்து வந்தவர் என்றும், என்ன கலைஞருக்கு வந்து வாக்கு வங்கி என்பது நம்மை சார்ந்து இல்லை, ராமச்சந்திரனை சார்ந்திருக்கிறது என்றும் தெரியும் எனும் பொழுது அவர் வந்து அங்கங்கே குறுநில மன்னராக இருக்கிறவங்களை சார்ந்திருக்க வேண்டியிருந்துச்சு. அந்த குறுநில மன்னர்கள் 8 பேர் சேர்ந்துக்கிட்டு வைக்க கூட வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தான் அவருடைய குயுக்தி பாணியில் திருப்பி எடுத்தார் ஒவ்வொருத்தரையும். தலித் மக்களுக்கு முறையான வந்து அங்கீகாரம் இல்லைன்னு சத்யவாணி முத்து தனியாக தாழ்த்தப்பட்ட முன்னேற்ற கழகம்னு வெளியே போயிட்டாங்க. 12 எம்எல்ஏ கூட்டிகிட்டு. எல்லாம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தராக வெளியே எடுத்து கடைசியில் தவிர்க்க முடியாமல் என்ன நிர்பந்தத்தில் போனாங்க சத்யவாணி முத்து அம்மையார். அதே சத்யவாணி முத்து ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்த பிறகு ராமச்சந்திரன் கூட போயிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து மத்திய அமைச்சராகவே ஆக்கினார் ராமச்சந்திரன். யாருக்கும் இங்கே நினைவு இருக்கான்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி உள்ள ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவினுடைய முயற்சி என்பது தோல்விக்கான தொடக்கமே தவிர வெற்றிக்கான அறிகுறி தென்படவே இல்லை. அதோடைய ஒரு பகுதி தான் இந்த செங்கோட்டையன் போய் சந்தித்ததா. அதுதான். அதாவது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு, புரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் இனிமேல் பெரிய அளவுக்கு பாதிப்பையோ ஆதிக்கத்தையோ செலுத்த முடியாது சசிகலா அம்மையாரால். அவங்களுக்கு கூட நாம் வந்து ஏதோ ஒரு
பெரிய மரியாதை கொடுத்து கூட உள்ள எடுத்துக்கலாம். மற்றவர்கள் வந்தால் வம்பு பண்ணிடுவாங்க, வீம்பு பண்ணிடுவாங்க, ஆட்டத்தை கலைச்சிருவாங்க என்று எடப்பாடிக்கு தெரியுது. அதனால அவர் திருப்பி திருப்பி சமீபத்தில் கூட சொல்கிறாரு, அம்மா சொன்ன 100 ஆண்டுகள் இந்த கட்சி நிற்க வேண்டும் என்பது என்ற விஷயத்தை சொல்கிறாரு. அவர் தன்னுடைய தலைமையில் தன்னுடைய சமூகத்தினுடைய அதிகாரத்தில், இன்னமும் சொல்லப்போனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே மூலதனத்தில் ஒரு குவிதலை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு சிறு குறு தொழிற்சாலைகளான எம்எஸ்எம்இலையும் சரி, மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய நடுத்தர தொழிற்சாலைகளையும் சரி, உயர் தொழிற்சாலைகளிலும் சரி, நல்ல வலுவான மூலதனத்தை கொண்ட கொங்கு வேளாளர் சமூகத்தினுடைய அடித்தளத்தில் அதனுடைய பின்னணியில் நிற்கின்றதனால் அதிகாரத்தில் தாங்கள் வர வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்பதனால் அவர் எடுக்கிறார் தலைமை, பயன்படுத்துவது அதிமுகவை என்று அந்த சமூகம் சொன்னால் அதற்கு என்ன முறையான வழி என்று அறிவியல் ரீதியாகவும் பொருத்த ரீதியாகவும் பார்க்குறாரு, யதார்த்த பொருத்தமாக. இது வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் சேர்த்த பொருளை காப்பாற்றுவது எப்படி, ஒன்றிய பாஜக அரசுடன் பகை இல்லாமல் இருந்தால் சரி, இவ்வளோதான் புரியும். மிஞ்சி போனால் தனி திறமை உண்டு எஸ்பி வேலுமணிக்கு. அந்த படுகாஸ் மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவார் பனியனை போட்டுக்கிட்டு, இல்லையா? அதுதான் முடியும். எடப்பாடியார் இவ்வளோ ஆழமாக பார்ப்பதனால தான் கிளை செயலாளர் உட்பட நேரடியாக தொடர்பு வச்சுருக்காரு. அதான் அறிவியல் ரீதியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க எடுத்தீங்களா, ஒரு பொருத்தமற்ற பார்வைக்கு சொந்தக்காரர்கள் தொடர்ந்து தோல்வியை விருப்ப பாடமாக எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படித்தவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய வழிகாட்டலில் நம்பி ஏமாந்து கொண்டிருப்பது, அதிகார ஆசைக்காகவும் பொருள் ஈட்டுவதை தக்க வைத்து கொள்ளவும் மேலும் பொருள் ஈட்டவும் இதுதான் அரசியல்னு நினச்சிக்கிறவங்க தான் ஆர்எஸ்எஸ்ஸை நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆழமாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாரு. 4 வருஷம் நேரடியாக உச்சத்தில் இருந்தும் புரிஞ்சுக்கிட்டாரு எவ்வளோ தூரம் கொடூரமான ஆபத்து இந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்பதை ஜெயலலிதா உணர்ந்தது போல் உணர்ந்துக்கிட்டாரு. ஆனால் இவர்களையெல்லாம் புரிய வைக்கிறதில் வெற்றி பெறலையே ஜெயலலிதாவே. அதுபோல் இவர்களை எப்படி செய்ய, இப்போ அவர்களுடையது எப்படியாவது நெருக்கடி கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்க வைத்து எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு செய்வது என்பது வெளியே ஊடகத்தில் வரக்கூடிய பூடக செய்தி தான். ஓகே, கொங்கு சமூக மக்கள், கொங்கு சமூகத்தினுடைய சிறு குறு தொழிற்சாலை அதிபர்கள், நடுநிலை தொழிற்சாலை அதிபர்கள், உயர்நிலை தொழிற்சாலை அதிபர்கள், இவர்கள் மட்டுமல்லாமல் கொங்கு வேளாளர் சமூகத்தில் உள்ள மடாதிபதிகள் அப்படிலாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அவர்களை எல்லாம் செந்தில் பாலாஜி அணுகுவார். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம், கரூர்காரர் அண்ணாமலையை சேர்ந்த ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர். கூட்டம்னு சொன்னால் ஒவ்வொரு சாதியிலையும் கிளைகள் போல் அங்கே கொங்கு சமூகத்தில் 85 கூட்டம் இருக்குது. அதில் கரூர் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி பேர் சொல்லியே ஆகணும், அசோக்கு, அண்ணாமலை, ஜோதிமணி எல்லாம் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா ஒரே குலதெய்வம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் வரும். வேலுமணி ஒரு கூட்டம், எஸ்பி வேலுமணி இருப்பார், கருப்பண்ணன் ஒரு கூட்டமாக இருப்பார், பழனிசாமி ஒரு கூட்டமாக இருப்பார், செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார். எல்லாம் உள்ள விவகாரங்கள். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே கொங்கு வேளாளர் சமூகம் என்பது பின்னால் நிற்கிது. அதற்குத்தான் டெல்லி தயங்குது அல்லது அச்சப்படுது அல்லது பயப்படுது. ஆனால் அதே சமயம் அவரை கைக்குள் போடவும் விரும்புது. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும் என்பது ஏதோ தேர்தல் அரசியலுக்காக என்று நான் நினைக்கலை. இந்த மூலதன குவிதல், வளர்ந்துவிட்ட பொருளாதாரம், இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகவும் உயர்ந்துவிட்ட உள்கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட தமிழ்நாட்டை கைப்பற்றுவது என்பது, அவன் கைப்பற்றுவது என்பதைத்தான் பார்வையாக பார்ப்பான் ஆர்எஸ்எஸ். அதனுடைய விளைவு தானே பாஜக. அதிலிருந்து அவன் திட்டமிடுறான். அதனால தான் நல்லா பார்த்தீங்கன்னா, நேற்று வரை விசுவாசமாக வேலை செய்த அண்ணாமலையை சற்றே தள்ளி நில் பிள்ளாய் அப்படின்னு சற்றே தள்ளி நின்றுட்டான். நாங்கள் எடுத்த முடிவுப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது என்பதை ஏற்றுக்கொள் பிள்ளாய் உடனே ஏற்றுக்கொண்டுட்டான், இல்லையா? 24இல் நீ திமுகவுக்கு ஆதரவாக 40 வெற்றி பெறும் அளவுக்கு உடைச்சி விட்டுட்டியே அதிமுகவையும் பாஜகவையும் என்று
நிர்மலா சீதாராமன் வந்து நேரடியாக பகைக்கும் பொழுது தலை குனிந்து உட்கார்ந்துட்டான். இவ்வளோதான் அண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு படம் காட்டலாம். அதாவது ஐபிஎஸ்க்கு வேறு அர்த்தமெல்லாம் உண்டு. நான் சில அதிகாரிகள்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கேன். இந்தியன் பொய் சர்வீஸான்னு கேட்பேன். கேட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர். அதனால் அவர் அமைக்கிட்டார். நேரடியாக குருமூர்த்தி ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று ஒவ்வொரு முறையும் புரிஞ்சார். ஏமாற்றி விட்டார். முறை புரியல. தலைமையேற்றத்துக்கு பிறகு அங்கே வெளியே வந்த உடனேவே மோடி சொன்னதுனால தான் போனேன் எடப்பாடி கூட அப்படி சொன்னார். வெளிப்படையாக சொன்னார். ஆமாம். அப்புறம் இப்போ மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நான் வெளியே வரேன். இவனுக்கு மனுஷனை பார்க்கறதுக்கு அவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி நரேந்திர மோடின்னு ஒருத்தர் பிரதமருங்கிற பேரில் வராரு. அவரை பார்க்கறதுக்கு கூட உங்களை செய்து பார்த்தால் நான் பாக்கியம் செய்ததாலையும் அப்படின்னு கடிதம் கொடுத்தும் கூட பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்கலை. என்ன மனுஷங்க அப்படின்னு வெளியே வந்தார் இல்லையா? வெறுத்து போய் அதுதானே வெளியே வந்தார். ஆமாம். எழுதி கொடுத்ததே குருமூர்த்தின்னு கூட அந்த கடிதத்தை சொல்லுவாங்க. பாக்கியவான் பாக்கியம் செய்தேன். என்ன அந்த அளவுக்கு கெடுக்க முடியுது பாருங்கள். சகுனித்தனம் என்பதை செய்ய முடியுது. அது வந்து சரியாக பெரியார்வாதிகள் பார்த்தால் இந்த ஆழமாக புரியணும். இதான் பெரியார் காலத்தில் உள்ளதனுடைய நச்சு தொடர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். இது அகில இந்திய ரீதியிலையும் இருக்குன்னு வைங்க. பாஜகவில் உள்ள ஓபிசியான நரேந்திர தாமோதர் மோடியும் அமித்ஷாவும் அனுபவிக்கிறார்கள் நாகபுரியினுடைய நச்சு பார்ப்பனியத்தை. அங்கே அடுத்த போட்டி தயாராகிட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து எட்டாத விஷயம். பிரதமர் நாற்காலிக்கு எங்கள் ஆளை தயார் செய் என்று சொல்லி போட்டு ஃபட்னாவிஸு சித்பவன் பார்ப்பனர், மோகன் பகவத் சித்பவன் பார்ப்பனர். இவரை வந்து அந்த போக்குவரத்து கட்கரி அவரை கைவிட்டாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து நான் ரஜபுத்திரர், நான் தான் அடுத்த பிரதமருங்கிறாரு. சிவராஜ் சிங் சௌஹன் வந்து ரஜபுத்திரர், நான் தான் அடுத்த பிரதமருங்கிறாரு. அமித்ஷா பனியா, அவர் நான் தான் அடுத்த பிரதமருங்கிறாரு. 4 பேருக்குள்ள போட்டியே இருந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து சௌஹனை ஆதரிச்சிடலான்னு சொல்கிறாரு மோகன் பகவத். இதெல்லாம் புதிய நிலைப்பாடு. ஓகே, உள்ளிருந்து வருது. அகில இந்திய ரீதியில் உள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய உள் விவகாரங்கள் இதெல்லாம். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சி தான் என்பது இன்றைக்கி அம்பலமாகி போச்சு. செங்கோட்டையனுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் செங்கோட்டையன் ஒரு 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 டூல், ஒரு கருவி தான். அவரை பயன்படுத்துகிறாங்க. மோடியும் அமித்ஷாவும் உள்ளபடியே ஓபிசி என்ற தளத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த நாகபுரி பார்ப்பனர்களுடைய அழுத்தத்திற்கு எதிராக. அதில் மோடிக்கு வந்து என்னன்னு சொன்னால் அதானி, அம்பானி, டாட்டா என்பதை தாண்டி உலக அளவில் உள்ள என்ன ஒரு குளோபல் லெவல், உலக அளவில் உள்ள கார்ப்பரேட்டுகள், அமெரிக்க, ஐரோப்பிய கார்ப்பரேட்டுடைய நலன் என்பதை அழுத்தம் கொடுப்பவராக இருக்கிறார். இந்த முரண்பாடு தான் அவங்களுக்குள்ள. ஓகே, இந்தியாவினுடைய கார்ப்பரேட்டுகள்னா அதானி, அம்பானி, டாட்டா வந்து உலகத்தை ஆள வேண்டும். அதிகார பசி, அதிகார வெறி, இதுதான் அவங்களை எல்லாம் தீர்மானிக்குது. இன்னும் உழைக்கும் மக்களா இவங்கெல்லாம் உழைக்கும் மக்களுக்காக நிற்கிறவங்களா? இல்லை. ஒரு நாடு என்பது உழைக்கும் மக்களை கொண்டது தான், இவர்களை கொண்டதல்ல. ஆனால் இவர்கள் விரல் விட்டு எண்ணுபவர்கள் தான். ஆனால் ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள், திரும்ப திரும்ப புதிய வடிவங்கள். அதுதான் இது. அப்போ ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை இந்த அதிமுக என்ற கட்சி 2014ஆம் ஆண்டில் பாஜக வந்து மோடியை கொண்டு வந்து பிரதமர் வேட்பாளருக்கு நிறுத்துவது என்பது எங்கே தீர்மானிக்கப்பட்டது? ஆர்எஸ்எஸ்ஸில் தீர்மானிக்கப்பட்டதுன்னு பொதுவாக சொல்லுவீங்க. எந்த மாநிலத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ், எந்த பிரமுகர்கள்? தமிழ்நாட்டில் துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவில் நரேந்திர மோடியை அழைத்து வந்து விலகி செல்வதற்கு விரும்பாமல் அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருந்த வாஜ்பாயின் மூலமாக வந்த, வாஜ்பாயுடன் மேலே வந்த அத்வானியையும் மேடையில் வைத்து கொண்டு இந்த பிரச்சனையை அடுத்து பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை கொண்டு வர வேண்டும் என்ற பிரச்சனையை மைக்கில் முதலில் அறிவிப்பது யார்? சோராமசாமி. உடன் இருந்தது யார்? குருமூர்த்தி இல்லையா? பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போ இவர்கள் தான் அந்த ப்ரப்போசல் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வச்ச காரணம் அத்வானிக்கு நெருக்கடி ஏற்படுத்தி அத்வானியினுடைய ஒப்புதலை பெறுவது. அத்வானியும் ஏற்றுக்கொள்வார்,
குஜராத்தில் மிகச் சிறப்பாக வந்து முதலமைச்சராக நடந்து காட்டியதனால் அவர் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு வேட்பாளராக பாஜகவால் வைக்கப்பட வேண்டும் என்பதை அத்வானி ஒப்புக்கொள்வார்னு சொல்கிறாரு. அத்வானி திணறி போய் ஆங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மேனவரிங்னு சொல்கிறோமே, இப்படி கவிழ்த்தல் என்பது ஆர்எஸ்எஸ் 1000 தாங்கள் வந்து மாபெரும் கருத்தியலுக்கு சொந்தக்காரர்கள் தத்துவவாதிகள்லாம் சொன்னாலும், தத்துவ ரீதியாக தான் எல்லோரையும் தயார் செய்கிறோன்னு சொன்னாலும், இந்திய துணை கண்டமெங்கும் வட இந்தியாவிலலாம் மாபெரும் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும், தமிழ்நாட்டில் உள்ள அந்த நச்சு தன்மையினுடைய தொடர்ச்சியான பிரதிநிதிகள் இந்த நபர்கள் மூலம்தான் அது நடந்தது. அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஷோ இப்போ இல்லைங்கிறதுனால குறுமுடி சொன்ன கேட்பாங்களா? கேட்பாங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் மீண்டும் மீண்டும் நம்புகிறாங்க. ஓகே, இவர்கள் தோல்விக்கே சொந்தக்காரர்கள் என்பதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய விருப்ப பாடம் என்பதே எலெக்டிவ் சப்ஜெக்ட் என்பதே அவர்களெல்லாம் நாமும் பள்ளி கல்லூரியில் வெவ்வேறு மாதிரி படித்தோம் சப்ஜெக்டை. என்ன ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் படிச்சிருப்போம். இவங்கெல்லாம் வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட் தோல்வி தோல்வி தோல்வின்னு படித்தவங்க. என்ன அதனால் வந்து அந்த தோல்விக்கு சொந்தக்காரர்களான குருமூர்த்தி கொண்டு வந்து கொடுத்ததனால்தான் ரஜினி வருவதை எதிர்பார்த்தினார்கள், நம்பினார்கள். அமித்ஷா நம்பினார், தோற்று போனார், ஏமாந்தார். தர்மயுத்தம் கொடுத்து ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்து மேலே நிறுத்துவதற்கு செய்தார். என்ன அமித்ஷா ஒப்புக்கொண்டார், தோற்று போனார். மீண்டும் கொண்டு வந்து அடுத்து இணைத்து அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் ப்ளஸ் வந்து துணை முதல்வர்னு கொடுத்தார், தோற்று போனார். எவ்வளோ நடந்ததில்லை? அப்போ அந்த தோற்று போனவர்கள் மத்தியில் வெதும்பி போய் இவங்கெல்லாம் பலிகடாக்கள். சசிகலா இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அல்லது வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி செங்கோட்டையனாக இருக்கட்டும், பலிகடாக்கள். நான் பலியாக மாட்டேன்னு எந்திரிச்சு நிற்கிறவராக பழனிசாமி இருக்கார். இப்படி சூழலில் எதற்காக பழனிசாமி மேலே வந்தவரை என்ன இப்படி மட்டு தட்ட வேண்டிய அவசியம் என்ன? பழனிசாமி தான் என்ன பாஜகவுக்கு அடிமை என்றெல்லாம் திமுகவுடைய பரப்புரை இருக்க. அடிமையாக இருந்தாருன்னா போதுமே. இல்லை, அதிமுக என்ற கட்சிக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவுடைய முடிவு. ஓகே, ஒற்றை தலைமை இந்த கட்சிக்கு, இவ்வளோ வாக்கு வங்கியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு, ராமச்சந்திரன் உருவாக்கிய கட்சிக்கு இருந்த காரணத்தினால்தானே ஜெயலலிதா என்ற ஒரு பிரபலமான பெண்மணி என்ன குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டாங்க. தாங்குமா? தாங்க முடியுமா? அதனுடைய வீரியம் தான் இப்போ காட்டப்படுதா? அதனுடைய தொடர்ச்சி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது வந்து பார்க்காத நரேந்திர மோடி இறந்த பிறகுதான் வருகிறார். உடனே நீங்கள் கேட்கலாம், ஒரு வாரம் முன்னால் அவர் தான் அமைச்சரை அனுப்பிச்சார், இங்கே வந்து சும்மா ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் சும்மா வந்து உட்காந்துருந்தார், சும்மா உட்காருவாரா? ஏதோ ஒரு அசைன்மெண்ட் போல் இருக்குது. அசைன்மெண்ட் முடிஞ்சோடனே என்ன இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டார் வெங்கையா நாயுடு. நீ கேட்கலாம், வேலை செய்யலாம், இங்கே அந்த ஒற்றை தலைமை இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவர் வந்து பார்க்க கூட தயாரில்லாத அளவுக்கு வெறுப்பு தானே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய என்ன தத்துவம், நடைமுறை. அந்த வெறுப்பை பாய்ச்சித்தான் அவர் வரல. தப்பித்தவரி மனிதாபிமானம் வந்துடக்கூடாது. இப்போ அதே போல் ஒற்றை தலைமையாக எடப்பாடியார் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா அப்படி ஒற்றை தலைமையாக வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்களே, எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்களே, போய்ச்ச ஆயிட்டாங்களே, முதலமைச்சராக முயற்சி பண்ணுறாங்களே. உடனே மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கிறவன் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து இன்சார்ஜு, ஆனால் நீ தமிழ்நாட்டுக்கே போகாத இரு, ஒரு வாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அந்தமா உள்ள தள்ளிடுவோம். சசிகலாவை முடிச்சாச்சா? அடுத்த ஒற்றை தலைமையை டிடிவி தினகரன் வந்துடுவார், நியமிச்சுட்டு போகிறாங்களா? அவரை ஆர்கே நகரில் வெற்றி பெறுற அளவுக்கு வர்றாரு. அவரை எப்படி வீழ்த்த? 40 ரெய்டு, திகார் ஜெரா, ஒற்றை தலைமை வரவிடாமல் தடுத்தாச்சா? அடுத்து எந்திரிச்சது தான் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மூலதனத்தினுடைய அடித்தளத்துடன் வந்திருக்கிற பழனிசாமி. ஸோ பழனிசாமியை ஒற்றை தலைமையாக ஏற்க விட்டால் நான் நினைப்பதை செய்ய முடியாத என்று ஆர்எஸ்எஸ் மேலேருந்து நினைத்து தானே ஆகணும். அதனால்தான் இந்த முயற்சிகள்லாம் செய்து கூட்டுத்தலைமை என்ற பெயரில் ஒற்றை தலைமையை சுயமாக செயல்பட விடாமல் செய்வது என்ற ஒற்றை தலைமைக்கு அதிமுகவில் எதிரிதான் ஆர்எஸ்எஸ். இந்த முயற்சிகள் அதுதான் செங்கோட்டையனை இந்த அளவுக்கு இழுக்குது. இந்த விவரங்கள் புரியவில்லை என்பதை தாண்டி அதைவிட தன்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைய சேர்க்கணும்
என்ற ஆசை என்ன பொருள் ஆசை பொருள் வெறியாக மாறினால்தான் இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்திற்கு ஒத்து போகிறாங்க. அதனால்தான் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சிகளில், அவர்களுடைய ஐடி விங்கினுடைய பரப்புரைகளில், அவருடைய பெண் நிறுவனத்தினுடைய ஆட்களும் கூட பாஜகவினுடைய சதி என்பதாக அதிமுகவை உடைப்பதற்கோ செங்கோட்டையனை தூக்குவதற்கோ தூண்டிவிடுவதற்கோ உள்ளதை விளக்குறாங்க. சொல்கிறாங்களா? ஏன்னா அவர்களுக்கும் அடுத்து வருது. ஓகே, தெரிஞ்சு போச்சு. அவர்களுக்கு அடுத்து வருது. நீங்கள் நச்சு பாம்பை நாட்டுக்குள் நடமாட விட்டால் அது ஆள் பார்த்து விட்டு விடுமா கொத்துவதற்கு? எல்லாரையும் தான் கொத்தும். அடுத்து வருது என்பதனால தான் அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. இதில் எழுந்து வருமா மேற்கு மண்டலத்தினுடைய மூலதனம் குவிதலுடைய பிரதிநிதித்துவம், இந்தியாவுக்கே தலைமை ஏற்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம், மூலதனத்தில் அமெரிக்க வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட முதல் பாதிப்புக்கு உள்ளான பிரதிநிதித்துவம், மேற்கு மண்டலத்தினுடைய தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தினுடைய மூலதன முதலாளிகள், தமிழன் என்ற உணர்வும் சுயமரியாதையும் எழுந்து வருமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது தான் இந்த தேர்தல் என்பதாக புரிந்து கொண்டால் எந்த சமூகமும் உடையாது, பிரியாது, அது ஒன்றுபட்டு நிற்கும். இதுதான் இதனுடைய நிறைவு பகுதியாக போய் சேரணும். எது வரப்போகிறது என்று தமிழ்நாட்டினுடைய தலைவிதியாக மாறப்போகிறது. தமிழ்நாட்டின் தலைவிதியை தலையெடுக்க வந்த ஆர்எஸ்எஸ்ஸிற்கு விலை போய் பழியாவதா அல்லது தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை நிற்க வைப்பதா என்பதற்கான சவால் இது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.